இது தேர்தல் நேரம் என்பதால் ஈவே ராமசாமியோட தேர்தல் குறித்த ஒரு அருள்வாக்கை எடுத்து அலசி ஆராய்ந்து கிழித்து தொங்கவிடுவோமா. ஈவே ராமசாமி சொன்னது தற்குறிகள் மிகுந்துள்ள இந்நாட்டில் அம்மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அங்கத்தினர்கள் எப்படி அறிவில் சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஓட்டு என்றால் என்ன. ஜனநாயகம் என்றால் என்ன. தேர்தல் முறை என்றால் என்ன என்பதே தெரியாதுள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்கள் எப்படி அறிவாளிகளாக இருக்க முடியும். விடுதலை மார்ச் 22 2026. சக மனிதர்களை தற்குறிகள் என்பதே அகம்பாவமான வார்த்தை தானே. மக்களிடம் என்ன தற்குறித்தனத்தை கண்டார் ஈவே ராமசாமி. அறிவாளி ஈவே ராமசாமியின் தேர்தல் கால யோக்கியதைகளை ஆராய்ந்தோமேயானால் உண்மையில் தற்குறி யாரென்பது விளங்கும். மக்கள் எவ்வளவோ தேவலை இவரைவிட ஜனநாயகத்தை காப்பதில் வல்லவர்கள் என்பது விளங்கும். 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்காக ஈவே ராமசாமி தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். கண்ணீர் துளி தி.மு.க. ஜெயித்துவிடக்கூடாது. காங்கிரசிற்கே வாக்களியுங்கள் என்றார். ஆனாலும் ஈவே ராமசாமியால் தற்குறிகள் என வர்ணிக்கப்பட்ட பாமர மக்கள் காங்கிரசிற்கு வாக்களிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராசரே தேர்தலில் தோற்று போனார். காங்கிரசின் தோல்வி காமராசரின் தோல்வி இந்த ராமசாமியின் தோல்வி என நெஞ்சை நக்கும் விதமாக பேசினார். வழக்கம் போல் முட்டாள்தனத்திற்கும் முரண்பாட்டிற்கும் பேர் போன ஈவே ராமசாமி இந்த விஷயத்திலும் முரண்படாமல் இருந்திருப்பாரா. முரண்பட்டார். எப்படி முரண்பட்டார் என பார்ப்போம். எந்த காங்கிரசிற்கும் காமராசருக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்தாரோ அந்த காங்கிரசை தேர்தலுக்கு பிறகு தி.மு.க. அணிக்கு தாவிய பிறகு மக்கள் விரோத ஆட்சி புரிந்தது காங்கிரஸ் என்று ஈவே ராமசாமி விமர்சித்தார். தான் ஆதரித்த காங்கிரசை எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார் என பாருங்கள். ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்றதற்கு நீதி செலுத்த வேண்டுமானால் ஓட்டளித்த மக்களுக்கு நீதி காட்ட வேண்டும். காங்கிரஸ் ஏன் தொலைந்தது. ஏன் சாகிற மாதிரி இழுத்து கொண்டு கிடக்கிறது என்றால் அது பதவியில் இருக்கும்போது மிக ஆணவத்தோடு பதவி உத்தியோகங்களை எல்லாம் தனக்கு ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்காமல் சிறுபான்மையான பார்ப்பான் சைவன் கிறிஸ்தவன் என்று தேடிப்பார்த்து கொடுத்ததாலேயே ஆகும். அத்தோடு ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதிக்காததாலேயே ஆகும். -1.5.1969 அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் ஈவே ராமசாமி ஆற்றிய உரை அது. காங்கிரசிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது காங்கிரசின் ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதிக்காத யோக்கியதை ஈவே ராமசாமிக்கு தெரியவில்லையாம். தெரியவில்லை என்றால் உண்மையில் தற்குறி ஈவே ராமசாமியா அல்லது காங்கிரசிற்கு வாக்களிக்காமல் மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த மக்களா. உண்மையில் ஈவே ராமசாமி தானே தற்குறி. யாரையும் தற்குறி என வாய்க்கு வந்தபடி பேசிவிடலாம் தன்னை பெரும் அறிவாளியாக நினைத்து கொண்டு. ஆனால் கடைசியில் அந்த தற்குறிக்கு இருக்கிற அறிவு கூட தன்னை பெரும் அறிவாளி என நினைத்து பேசும் ஈவே ராமசாமிக்கு அணிரில்லாது போனது என்பதுதானே உண்மை. யாராவது ஈவே ராமசாமி மேடையில் காங்கிரஸ் குறித்து இவ்வாறாக பேசிக்கொண்டு இருந்தபோது இது தெரியாமலா தேர்தலில் காங்கிரசிற்கு ஆதரவாக வெட்க மானமின்றி பிரச்சாரம் செய்தீர்கள் என கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை. அங்கு உட்கார்ந்து ஈவே ராமசாமியின் பேச்சை கேட்டவர்கள் தானே முதலில் முதலாம் நம்பர் தற்குறிகள். உண்மையில் ஈவே ராமசாமிக்கு குற்ற உணர்ச்சியோ உறுத்துதலோ எதுவுமே இராதா. நாமல்லவா காங்கிரசை ஆதரித்து பிரச்சாரம் செய்தோம். இப்படி இன்று காங்கிரசை பேசலாமா. பேசினால் நம்மை அயோக்கியன் என்றல்லவா சொல்வார்கள என துளிகூடு யோசிக்கவில்லையே. காங்கிரஸ் குறித்த இருவேறு அணுகுமுறையால் தற்குறியாகவும் ஆனார். அயோக்கியன் ஆகவும் ஆனார். மேடையில் காங்கிரசை பற்றிய உண்மையை தானே பேசினேன் எனக் கூறி சமாளித்தாலும் சமாளித்திருப்பாரா ஈவே ராமசாமி. சரி காங்கிரஸ் வாக்களித்தவர்களுக்கு உண்மையாக உழைக்கவில்லை என்பது உண்மை என்றால் காங்கிரஸை ஆதரித்து பேசும்போது காங்கிரஸ் வென்றால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்கிற ரீதியில் பேசியதெல்லாம் உருட்டாகாதா. பச்சை பொய்யாகாதா. பாழும் பொய்யாகாதா. நான் அன்று அறிவில்லாமல் தற்குறித்தனமாக காங்கிரஸை ஆதரித்தேன். இன்று அறிவு வந்துவிட்டது அதனால் காங்கிரஸ் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறேன் என ஒப்புதல் வாக்குமூலம் எங்காவது கொடுத்தாரா. இல்லையே. இந்த லட்சணத்தில் தான் ஈவே ராமசாமி தற்குறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அங்கத்தினர்கள் எப்படி அறிவில் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என கேட்கிறார்.
சரி, தன்னிடத்தில் இவ்வளவு தற்குறித்தனத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏன் ராமசாமி தற்குறிகள் என அகம்பாவமாய் சொல்ல வேண்டும். ராமசாமி ஆதரித்த வேட்பாளர்கள் யாரேனும் தோற்றுப் போயிருக்க வேண்டும். நான் சொன்ன வேட்பாளரையே தோற்கடித்துவிட்டார்களே என்கிற எரிச்சலில் தற்குறிகள் என் கூறி இருக்க வேண்டும். மக்கள் தற்குறிகளாக இருப்பதாக ராமசாமி கருதி இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும். நாட்டு நிலைமையை ஒரு ஆட்சியின் யோக்கியதையை பற்றி நேர்மையாக எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் ராமசாமி அந்த வேலையை ஒழுக்கமாய் செய்தாரா. நீதிக்கட்சி ஜால்ராவாக இருந்தவரை நீதிக்கட்சியின் எந்த குற்றங்குறையும் தெரியவில்லை. ஆனால் அம்பேத்கர் சொன்னார் உண்மையை. பிராமணியத்தை வெறுக்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய. அப்படிச் சொன்ன தலைவர்கள் பிராமணியத்தை தங்கள் வாழ்வில் வெறுக்கவில்லை. அவ்வளவோடு மாத்திரம் இல்லாமல் பிராமணிய அறிகுறிகளாகிய நாமம் முதலிய குறிகளை அணிந்து கொண்டு பிராமணர்களைப் போலவே நடித்து தங்களை செகண்டு கிளாஸ் இரண்டாவது வகுப்பு பிராமணர்கள் என்று தெரியும்படி நடை உடை பாவனைகளில் காட்டிப் பெருமையடைந்தும் வந்தார்கள். பார்ப்பனர்கள் மீது ஜஸ்டிஸ் கட்சி பார்ப்பனரல்லாத பிரமுர்களுக்கு இருந்து வந்த கோபமெல்லாம் பார்ப்பனர்கள் ஏன் நம்மை முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணர்களாக ஒப்புக் கொள்ளவில்லை என்பதை தவிர பார்ப்பனியம் ஒழிக்கப்பட வேண்டுமே என்கின்ற கவலையே இல்லாமல் போனது பரிதாபகரமான காரியமாகும். இது தான் ராமசாமி ஆதரித்த நீதிக்கட்சியின் அன்றைய யோக்கியதை. ஆக ராமசாமியின் ஆதரவு எதிர்ப்பு அவரது சுய அரிப்பு வெறுப்பின் பால் தானே அமைந்தது. அடுத்து ராமசாமி காங்கிரசின் சொம்பாக இருந்தவரை காங்கிரசின் குற்றங்குறை தெரியவில்லை. ஆனால் ஆட்சியை விட்டு காங்கிரஸ் துரத்தியடிக்கப்பட்ட பிறகு விமர்சித்தார். பிறகு திமுகவின் எடுபிடியான பிறகு திமுக வகன் குற்றங்குறை தெரியவில்லை. ராமசாமிக்கில்லாத அறிவு தற்குறி மக்களுக்கு இருந்தது. 1977 இல் திமுகவை விரட்டியடித்தனர். ஆளுங்கட்சிகளை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற ராமசாமியின் பழக்க வழக்கம் வீரமணி காலத்திலும் தொடர்ந்து ஜெயலலிதா வீட்டு வாட்ச்மேனாக இருந்து. அதிமுக ஆட்சியின் குற்றங்குறைகளை அன்றைக்கு திராவிடர் கழகம் விமர்சிக்கவில்லை. அவர் பிரச்சாரம் செய்த ஜெயலலிதாவே தோற்றுப்போனார். அன்று ராமசாமி காலத்தில் காமராசர். வீரமணி காலத்தில் ஜெயலலிதா. உண்மையில் தற்குறிகள் இவர்கள் தாம். பொதுமக்கள் அல்ல.